திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரக்கோணம் சாலையில் பிடி புதூர் பாலாஜி நகரை சேர்ந்தவர் வனப்பெருமாள். எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் வனப்பெருமாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பணிக்கு சென்று விட்டார். அவரது மனைவி வீரலட்சுமி, மகன் போத்திராஜ் ஆகியோர் மட்டும் வீட்டில் இருந்தனர். இந்த நிலையில் வேலைக்கு சென்ற வனப்பெருமாள் காலை 7 மணி அளவில் தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார். நீண்ட நேரம் கதவை தட்டியும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்த கதவு திறக்கப்படாததால் வீட்டின் வலதுபுறம் உள்ள சந்து வழியாக சென்று பார்த்துள்ளார். அங்கு சுவரெல்லாம் இரத்த கரையாகவும் இரத்தம் படிந்த கைத்தடங்களும் இருந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த வனப்பெருமாள் சிறிய இரும்பு கதவு வழியாக ஏறி குதித்து பின்பக்க வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். வீட்டிற்குள் கழுத்து அறுக்கப்பட்டு மனைவி வீரலட்சுமி கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உள்ளே மகன் போத்திராஜ் அயன் பாக்ஸ் வயரால் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டு சடலமாக கிடந்துள்ளான். இதனை கண்டு அதிர்ந்து போன வனப்பெருமாள் சம்பவம் குறித்து திருத்தணி காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். மோப்போ நாயுடன் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி விசாரணையை முன்னெடுத்தனர். வீட்டிலிருந்து திருத்தணி அரக்கோணம் நெடுஞ்சாலையில் ஓடிய மோப்ப நாய் சிறிது தூரம் சென்று சாலையிலேயே வட்டமிட்டு நின்றது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொன்னி நேரடியாக சென்று விசாரணையை தீவிரப்படுத்தினார். இதில் இந்த கொலை குறித்து முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வீட்டின் முன்பு கோலம் போடுவது வீரலட்சுமியின் வழக்கம். அந்த வகையில் அவர் திங்கட்கிழமை அதிகாலையும் வீட்டின் முன்பாக தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது வீட்டின் உள்ளே யாரோ குதிப்பது போன்ற சத்தம் கேட்டு வீட்டிற்குள் சென்று பின்பக்க கதவை திறந்து பார்த்தபோது அங்கு பதுங்கியிருந்த மர்ம நபர்கள் அதிரடியாக வீட்டிற்குள் புகுந்து முன்பக்க கதவை பூட்டியதாகவும் அதை தடுக்க போராடிய வீரலட்சுமியை கழுத்தை அறுத்தும் சுவற்றில் தலையை மோத செய்தும் கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் வீட்டில் இருந்த 23 சவரன் நகைகளையும் வீரலட்சுமியின் கழுத்தில் கிடந்த நகைகளையும் கொள்ளையடித்துள்ளனர். அப்போது சப்தம் கேட்டு அங்கு வந்த சிறுவன் போத்திராஜை அயன் பாக்ஸ் வயரால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்து பின்பக்கமாகவே சுவர் ஏறி குதித்து தப்பிச் சென்று இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். நகைக்காக இந்த கொடூர கொலை சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் நகைதான் முக்கியம் என்றால் இருவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்பதால் இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு ஏதாவது முன்பகை உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அதே நேரத்தில் தீரன் படத்தில் வருவது போல வீடு புகுந்து வீட்டில் இருப்பவர்களை தாக்கி கொலை செய்துவிட்டு நகை பணம் கொள்ளையடித்து செல்லும் பவாரியா கொள்ளை கும்பல் போன்ற வடமாநில கொள்ளை கும்பலின் அட்டூழியமாக இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தால் திருத்தணி அரக்கோணம் சாலையோரம் தனி வீடுகளில் வசிப்போர் பீதியில் உள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ்.